அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன்ப்பா. திருச்சியில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என் பையன் தீபக்குமார் பார்க்கணுமா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வந்து 1:30 1:40பா. 1:40. பிறந்த தேதி ஐயா நான் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 1/6/1996பா. 1/6/1996 ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1:40 அதிகாலை. 1:40 AM. பிறந்த இடம்? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டமா? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ஆடியோ பாருங்க ஜெய். மீன லக்னம், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம்பா. விசாக நட்சத்திரம். அம்மா வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. இது யாருடைய ஜாதகம்மா? ஐயா குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. பேச முடியல. இது யாருடைய ஜாதகம்? பேச முடியல. இருக்கட்டும்மா, இது யாருடைய ஜாதகம்? அது பையனுடைய ஜாதகம்யா. உங்க குழந்தையோட ஜாதகமா? மீன லக்னம். மீன லக்னம், விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆமாங்க ஆமாங்க. பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஒரு நல்ல அருமையான ஜாதகம் தாம்மா. 4ஆம் இடம் வந்து குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்குது. 4ஆம் அதிபதியும் குருவோட சேர்ந்துருக்கிறாரு. பையனே வந்து பௌர்ணமியில் பிறந்தது. பையனே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாருமா. அம்மானா எதையும் செய்யக்கூடிய பையனாக இருப்பாருமா. ஆமாங்க ஆமாங்க குருஜி ஆமாங்க குருஜி. அப்பா ஒரு ஆள் இருந்தா போதும். அவன் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கான் குருஜி, லேட் ஆகுது. அரசு தேர்வு எழுதியிருக்கான். 7ஆம் இடத்துல 2, 7, 8. இப்போ இந்த போன நேருக்கு சொன்னல 2, 7, 8ஆம் இடங்கள் பாபத்துவமாக இருந்தால் இன்னும் தாமதமாகும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 2ல் செவ்வாய் இருக்கிறாரு. 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய்க்காவது குருவின் பார்வை என்கின்ற நிவர்த்தி இருக்கு. அதனால திருமணம் தாமதமாக நடக்கும். 30 வயசுல தான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு திருமணம் நடக்கும். அரசு தேர்வு எழுதியிருக்காங்க குருஜி, அரசு வேலை கிடைக்குங்களா? இந்த ராகு தான் திருமணத்தை தரக்கூடியவர். இந்த ராகு தான் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் புதனை போல வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ எப்போ திருமணம் நடக்கும்? 30 வயதில். இப்போ 30 வயது எப்போ ஆரம்பிக்க போகுது? இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பிக்க போது 30 வயசு. இந்த ஜூன் 30 வயது ஆரம்பிக்குது. ராகு புக்தியில் உங்களுக்கு சுக்கிர அந்தரம் 2027. ஏமா 2027 சுக்கிர அந்தரத்துலேயோ அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் நடக்காது, 2026 நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு, ஆவணி மாதத்துக்கு பிறகு தான் ஏதாவது கூடி வரும். அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்க மருமக பேரு உங்களுக்கு தெரியும். ஆனா மார்கழி மாசமாவது ஆயிடும். கார்த்திகை மார்கழின்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி வரைக்கும் இழுத்துரும். 2026ல் 27ஆம் வருடம் இந்த பையனுக்கு புதன் தசை ராகு புக்தியில கண்டிப்பாக திருமண அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அருமையான யோக ஜாதகம்மா. திருமணம் ஒரு 30 வயசானாலும் கவலைப்படாதீங்க, நல்ல மருமக அமைவா. அரசு தேர்வு எழுதியிருக்காங்க குருஜி, வேலை கிடைக்குங்களா? சிம்மம்லாம் ரொம்ப சுபத்துவமா இருக்குது. சிம்மம் சுபத்துவமாக இருந்தாலே குரு புக்தியில வேலை கிடைச்சிரும். முதல்ல கல்யாணம். ஓகே குருஜி. 2028 32வது வயதுல ராகு புக்தி இறுதியில சிம்மத்தோடு தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வேலை தொழிலுக்கு 2 10ஆம் இடங்கள், 2, 6 10ஆம் இடங்கள். இந்த இடத்துல 6ஆம் இடமே சிம்மமாகி 10ஆம் இடத்தில் ஜீவனாதிபதியாகிய குரு இருந்து 6ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு புக்தியில புதனும் குருவும் கோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால குரு புக்தியில இவருக்கு அரசு வேலை பௌர்ணமிக்கு பக்கத்தில், அதாவது பௌர்ணமி தான் வைகாசி விசாகம், பௌர்ணமியில் பிறந்திருக்கிறதுனால இவருக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். ரொம்ப நன்றி குருஜி. உங்க அண்ணன் தம்பி பொண்ணெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் சொந்தத்துல பொண்ணு இல்லைன்றது. ஆமா குருஜி ஆமா. உங்களுக்கே தெரியும், அப்புறம் என்ன வந்து டெஸ்ட் பண்றதுக்காக கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும் அண்ணன் தம்பி பொண்ணுங்களை எடுக்க மாட்டோம், அவருடைய அக்கா தங்கச்சி பொண்ணுங்களையும் எடுக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். 7ஆம் பாவகத்துல ராகு சனி தொடர்புகள் இருந்துட்டாலே அந்நிய சம்பந்தம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் வரும். சில நிலைகளில் இந்த மாதிரியான அமைப்பு வேற ஜாதி விட்டு அமைப்புகள் வரும். ஆனால் இந்த பையனுக்கு அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் 7ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ உங்கள் ஜாதியிலேயே கொஞ்சம் தூரத்தில் சொந்தம்னு சொல்கிறோம்ல,
ஆமா குருஜி. அந்த மாதிரி பொண்ணாக தான் அமையும். உங்கள் பையனுடைய அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் கிடையாது. இந்த பையன் நல்லா இருப்பாமா. உண்மையிலேயே 4ஆம் பாவகம் அதிசுபத்துவமாக இருந்தால் அம்மாவும் பையனும் இப்படி இருப்பீங்க. உங்கள் மருமக பாவம். குருஜி எனக்கு ஒரு டவுட், சுக்கிரன் குரு மாமியார் மருமக சண்டைக்கு நீங்களே உதாரணம். உங்க மருமக மூச்சுக்கு மூச்சு உங்க மருமக இப்படி அம்மா பேச்ச கேட்கறதுக்கு, அப்பா அம்மா பேச்ச கேட்கறதுக்கு என்னையா கல்யாணம் பண்ண அப்படின்னு இவரை கேட்கும். குழந்தை பாக்கிங்களா? அதெல்லாம் நல்லா இருக்குமா. 2 குழந்தைகளும் உண்டு. ஆண் குழந்தையும் உண்டு, பெண் குழந்தையும் உண்டு. ஆக கொஞ்சம் பொறுங்கம்மா. அந்த 30 வயது ஆகட்டும். ராகுபக்தியிலே கண்டிப்பாக அவருக்கு அந்த திருமண அமைப்பு, திருமணத்திற்கு பிறகு நிலையான வேலை அமைப்பு, இப்போ போய்கிட்டு இருக்கிற வேலையிலே போக சொல்லுங்க. அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்